This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்தியாவில் எந்த பிரதமரும் செய்யாத சாதனை. பிரதமர் மோடி வெளியிட்ட நாடாளுமன்றங்களில் தரமான சம்பவம். இந்தியாவில் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவிற்கு பிறகு தொடர்ந்து 3 முறை பிரதமராக பதவி வகிப்பது நரேந்திர மோடிதான். 11 ஆண்டுகளை கடந்து பிரதமராக உள்ள நரேந்திர மோடி இந்த காலகட்டத்தில் 17 நாடுகளில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கிறார். அதன் மூலம் 4 பிரதமர்களின் உரைகளை சமன் செய்துள்ளார். அதாவது எந்த இந்திய பிரதமரும் இத்தனை நாடுகளில் நாடாளுமன்றத்தில் போய் உரையாற்றியது இல்லை. இந்த சாதனையை பிரதமர் மோடி நிகழ்த்தியிருக்கிறார். இந்தியாவில் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருதான் அதிகமாக 17 நாடுகள் பிரதமராக இருந்துள்ளார். தொடர்ந்து 3 முறை பிரதமராக இருந்தது சுதந்திர இந்தியாவின் பிரதமர் ஜவஹர்லால் நேருதான். அதன் பிறகு வந்தவர்கள் 10 ஆண்டுகள் யாருமே தாண்டவில்லை. மன்மோகன் சிங் 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்ற நரேந்திர மோடி ராஜீவ் காந்திக்கு பிறகு முழு மெஜாரிட்டியுடன் ஆட்சி பொறுப்பேற்றார். 2019ஆம் ஆண்டிலும் முழு மெஜாரிட்டியுடன் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றார். ஆனால் 2024ஆம் ஆண்டில் முழு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. பீகாரில் நிதிஷ்குமாரின் கட்சி, ஆந்திராவில் உள்ள சந்திரபாபு நாயுடுவின் கட்சி உட்பட கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு பொறுப்பேற்றார். கடந்த 11 ஆண்டுகளாக பிரதமர் பதவியிலிருந்து உள்ள நரேந்திர மோடி கொரோனா காலகட்டத்தை தவிர மற்ற ஆண்டுகளில் பல்வேறு நாடுகளுக்கு அரசு முறை பயணமாக சென்றுள்ளார். இதுவரை பல்வேறு நாடுகளுக்கு சென்றுள்ளார். ஆப்பிரிக்கா கண்டமான நபியாவின் சுற்றுப்பயணம் செய்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தினார். முன்னதாக இந்த 5 நாடுகள் பயணத்தில் கானா மற்றும் ரினியாட் நாடுகளின் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றி இருந்தார். இவற்றையும் சேர்த்து கடந்த 11 ஆண்டுகளில் அவர் மொத்தம் 17 நாடுகளில் நாடாளுமன்றங்களில் உரையாற்றி இருக்கிறார். இதில் வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகளின் நாடாளுமன்றங்களும் உள்ளன. முக்கியமாக சொல்வது என்றால் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நேபாள், மங்கோலியா, பூடான் உள்ளிட்ட நாடுகளின் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை நிகழ்த்தியுள்ளார். அதே நேரம் முந்தைய காங்கிரஸ் பிரதமர்களில் மன்மோகன் சிங் 7 நாடுகளின் நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தியுள்ளார். இதேபோல் இந்திரா காந்தி 4, ஜவஹர்லால் நேரு 3, ராஜீவ் காந்தி 2, நரசிம்ம ராவ் 1 ஆகிய முன்னாள் பிரதமர்கள் வெளிநாட்டு நாடாளுமன்றங்களில் உரையாற்றியிருக்கிறார்கள். இதன் மூலம் காங்கிரஸ் பிரதமர்கள் ஆற்றிய மொத்த நாடாளுமன்ற எண்ணிக்கையை 17 பிரதமர் மோடி சமன் செய்கிறார். பல்வேறு நாடுகள் அந்த நாட்டின் உரிய விருதுகளை பிரதமர் மோடிக்கு வழங்கியுள்ளன. சர்வதேச அளவில் மிகவும் ஈடுபாடு கொண்ட இந்திய தலைவர்களில் ஒருவராக பிரதமர் மோடி இருப்பதை இது காட்டுவதாக குறிப்பிடுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.